ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து இது வரைக்கும் யாரும் மாட்டிக்காத ஒரு விஷயத்தில் தான் வந்து இப்போ நம்ம ஜானு மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு சின்ன மருமகளையும் பார்க்கணும், ஒரு பக்கம் பெருமருமகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களும் வந்து பாடுபட்டு இருக்காங்க. இந்த சைடு பிரச்சனை வந்தால் அந்த சைடு, அந்த சைடு பிரச்சனை வந்தால் இந்த சைடுன்னு சொல்லி மாறி மாறி. ஆனால் இப்போ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க ஜானும். என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அஞ்சலி மேலே டவுட்டாகவே இருக்குமா அப்படின்னு சொல்ல உடனே வந்து என்னாச்சு, நம்ம இலக்கியாவோ நான் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் வாண்டடாக வந்து விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கலன்னு செக் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. அதனால் வந்து இப்போ தூக்கி உள்ளேயும் வந்து வச்சுட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜானு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கு, அதனால தான் இந்த அஞ்சலி வந்து அதாவது இந்த இலக்கியா வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க, இலக்கியாவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கணும் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. என்ன ஆச்சுனாக்க, நம்ம ஜானு வந்து இப்போ எப்படியாவது இந்த இலக்கியா கையிலையும் அதாவது இந்த பைரவி கிட்டையும் இந்த அஞ்சலி கையிலையும் பேசி அவ வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம கார்த்திக் கையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் வந்து எப்படியாவது அந்த இலக்கியா வெளியே எடுத்துருப்பா, நீயாவது அவள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உடனே வந்து அத்தை உங்களுக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் போங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டைம் தள்ளி விட்டாங்க. சரி, இன்னொரு டைமும் வந்து நம்ம கார்த்திகையில் வந்து போகிறாங்க. அவங்க போகிற அந்த ஒரு செகண்டில் அங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானுவை வந்து இழுத்து கீழே தள்ளிடுறாங்க. நம்ம அஞ்சலி இழுத்து தள்ளும் போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம கௌதம் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ஒரு நேரத்தில் வந்து கையும் காலமாக நம்ம அஞ்சலி வந்து மாட்டிக்கிறாங்க. முதல்ல என் பொண்டாட்டியை போலியான ஒரு இதை வச்சு தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க, இப்போ என்னோட அம்மாவே வந்து நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கப்புறம் வந்து உன்னை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதாவது நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறானாக்கா, அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, நீ வந்து கர்ப்பமாக இருக்குன்னு வேற வந்து ஏமாற்றிட்டு இருக்க இந்த வீட்டில், இது தெரியாமல் என் தம்பி முட்டாள்தனமாக உன்னை வந்து நம்பிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் வந்து நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தாக்கா, அவங்க அம்மாவை இழுத்து தள்ளும் போதே வந்து அவளை அடி பலார்னு அடிச்சிருக்கணும். அதுவும் கேட்கல. அவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கேட்கல. ஏன்னா இந்த இலக்கிய தான் வந்து தேவையில்லாத பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் வந்து சும்மாவே வந்து விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம கார்த்திக் இந்த நேரத்தில் வந்து நம்ம அஞ்சலியை வந்து கேட்டு இருக்கணும். இவ்வளோ பிரச்சனையான பிறகும் கேட்காம அவளை வந்து பொத்தி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னாச்சுனாக்கா, நம்ம கௌதம் வந்து இந்த டைமில் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இந்த பைரவிக்கும் சரி, இந்த இலக்கிய அதாவது அஞ்சலிக்கும் சரி சரியான ஆப்பதை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பண்ணுற அட்டுழியத்துக்காக ஒரு அளவே இல்லாத வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வசமாக மாட்டணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கௌதம் வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, இந்த ஜானுவை இழுத்தாலும் இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.